வீட்டில் ஒரே சந்தோஷம், ஒரே கொண்டாட்டம். என்னன்னா பிறந்த நாள் நம்ம கொண்டாட போகிறோம் அப்படின்ட்டு. அப்போ உடனே பிள்ளைங்கள்லாம் சொல்கிறாங்க, அம்மா யார் யாரெல்லாம் கூப்பிடணும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஏன்னா இது ஃபஸ்ட்டு பர்த்டே, யாரை கூப்பிடணும்? இவன் சொல்கிறான், ஏய் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட வேண்டான்றான். இவன் சொல்கிறான், டேய் நீ என்னடா நான் என் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுறேன்றான். இப்படி ஆளுக்கு யாரை விருந்துக்கு அழைப்பது என்பதில் போட்டி, சண்டை வருகிறது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து விருந்து செய்யும் போது, நீங்கள் விருந்து செய்யும் போது யாரை கூப்பிட வேண்டும் என்று அழகாக சொல்லிக் கொடுக்கிறார். நம்மெல்லாம் கூப்பிடுறோம், நம்ம சொந்தக்காரங்களை கூப்பிடுவோம், நம்மளுடைய நண்பர்களை கூப்பிடுவோம், நம்மளுடைய அதிகாரிகளை கூப்பிடுவோம், பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களை கூப்பிடுவோம், பிள்ளைங்களோட அந்த ஃப்ரெண்ட்ஸுகளை எல்லாம் கூப்பிடுவோம். ஆனால் இயேசு கிறிஸ்து நீ விருந்து செய்யும்போது நீ யாரையெல்லாம் கூப்பிட வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வேதத்தில் சொல்லி இருக்கிறார். அந்த சத்தியத்தை நாம் அறிவோமா? இந்த வீடியோனுடைய லிங்க்கு கீழே இருக்குது. அந்த லிங்க்கில் அந்த ஆண்டவர் சொல்கிற வார்த்தை இருக்குது. அதை பாருங்கள். இது மேக்னிஃபிஷன்ட் பிளெஸ்ஸிங்ஸ்ன்ற யூடியூப் சேனல். இது ஒரு கிறிஸ்தவ சேனல். இந்த சேனலுக்கு எந்த விதமான காணிக்கையும் கிடையாது, எந்த விதமான அந்த கம்யூனிட்டியில் சேர்வதற்கான அதெல்லாம் எதுவும் கிடையாது. இது ஒரு இலவச சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கள். அநேகருக்கு வீடியோ பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ.